ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி நல்லா உதிரியாக வரத்துக்கு நம்ம டிப்ஸும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இட்லி பார்த்தீங்கன்னா நான் நைட்டு செஞ்ச இட்லி மீதி ஆகிடுச்சு. சரி, காலையில் அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இட்லி உப்புமா செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இட்லி உப்புமா செய்ய போகிறேன். நான் இப்போது 8 இட்லி மீதமான இட்லி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இட்லியை நம்ம உதிர்த்துக்கணும். அப்படியே நம்ம உதிர்க்கும்போது கண்டிப்பாக உதிரியாக நமக்கு வராது இட்லி. ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். தண்ணி இட்லி முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே தண்ணியிலே ஊற விட்டுடலாம். உங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா 2 நிமிஷம் நீங்கள் ஊற விடுங்க போதும். கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது இட்லி அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ தான் நல்லா ஊறும். இட்லி நல்லா உதிர்க்கும் போது நல்லா உதிராக கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் நான் இட்லியை தண்ணியில் அப்படியே விட்டுட்டேன். இப்போது ஒவ்வொரு இட்லியை எடுத்து நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. ஏன்னா தண்ணி இருக்கும் பாருங்கள் இட்லியில். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இல்லை பாத்திரத்தில் இப்படி உதிர்த்துக்கோங்க. முழு இட்லி எடுத்து நம்மளால் பிழிய முடியாது இந்த மாதிரி. அதனால் பாதி இட்லியாக கூட நீங்கள் புட்டு எடுத்து இந்த மாதிரி உதிர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக உதிரியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த 8 இட்லியுமே நான் உதிர்த்து எடுத்துக்கிட்டேன். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனி இட்லி உப்புமா செய்யும் போது ரொம்பவே சூப்பராக உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா முட்டை இது கூட சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 4 முட்டை நான் இப்போ உடைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி மாஸ் மாதிரி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கொஞ்சம் இந்த மாதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட உதிர்த்து எடுத்து வச்சிருக்கிற இந்த இட்லியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா முட்டைக்காக நம்ம சேர்த்துருந்தோம். இட்லி செய்யும் போது பார்த்தீங்கன்னா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். இப்போ கொஞ்சமாக நான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக நம்ம பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா செஞ்சுட்டோம். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி உப்புமா சிம்பிளாக செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி முட்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இட்லி உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள். இட்லி நல்லா உதிரியாக வரத்துக்கு நான் சொன்ன டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.